Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஒரகடம்ல ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்னு என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமாக 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது கேட் 2 என்ட்ரன்ஸ் கேட். இதுதான் இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட் 1. இந்த டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 56 ஏக்கர்ஸ். இந்த 56 ஏக்கர்ஸ் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டவுன்ஷிப்பை ரீச் பண்ற 4 ரோட் ஆக்சஸ்மே பாத்தீங்கன்னா 2-வே 100 ஃபீட் ரோடா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ஷிப்போட ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ரீவியஸா நம்ம சேனல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல இருந்த எல்லா பிளாட்ஸுமே கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட். ஸோ இந்த வீடியோல இந்த லே அவுட்ல நியூவா ஃபார்ம் பண்ணிருக்க ஃபேஸ் 3ல இருக்க பிளாட்ஸும் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போற ஃபேஸ் 4 ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங் தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அக்கார்ட் ஹவுசிங்கோட டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாங்க பாத்துறலாம். வணக்கம், என்னோட பேர் பிரிஜேஷ். நான் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். இது நம்ம ப்ராஜெக்ட், இது ஏரோ சிட்டி கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். இது ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 56 ஏக்கரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நார்மல் லே அவுட் இல்லது, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோடு நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் 4 பக்கமும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆர்ச் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸு எல்லாமே 40 ஃபீட் 30 ஃபீட் ரோட்ஸு, வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸு. அது இல்லாமல் பார்க்கு மட்டும் 2 ஏக்கருக்கு நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில். ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட். இது 2 ஏக்கருக்கு பார்க்கே நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் இது என்டையர்லி ஃப்ரீ தான். இது நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறோம். ஸோ அதனால் இதில் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு பயங்கர செக்யூர் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். என்னடா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, யார் பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி, 2 செக்யூரிட்டியை வந்து ஃபேமிலியோடு இங்கே தங்க வச்சுருக்கோம் சைட்டில். ஸோ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து நம்ம அவங்களே இங்கே தங்க வச்சு அவங்களே பார்த்துக்கிறாங்க, மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கிறாங்க. என்ஆர்ஐஸ் எல்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கிடைக்கல. ஸோ ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு ஒரு கம்பெனி வேணும். அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூர் வேணும். ஸோ அது வந்து நம்ம சைட்டில் இருந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீனாக நாங்களே கிட்டேருந்து பண்ணி கொடுக்கறதுனால அது ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும். இதோட அப்ரிசியேஷன் லெவல் பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. இது ஒரு அசர்ட்டாக அவங்களுக்கு அமையும் இது. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்டான ப்ராப்பர்ட்டி. இது இதை பார்த்துட்டு இருக்கிற த ரெட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இதில் ஆக்சுவலாக ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அது நம்ம டெவலப் பண்ணி லான்ச் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ நான் இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் தான் இருக்கேன். ஸோ வாங்கி எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம பண்ணுறதில்ல. ஸோ மெயின்டைன் பண்ணுவோம் நல்லா. ஸோ இப்போ அது முடிச்சுட்டு ஃபேஸ் 3யும் நம்ம லான்ச் பண்ணி ஃபேஸ் 3யும் முடிய போகுதுன்னா பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இப்போ ஃபேஸ் 4 நெக்ஸ்ட் மந்த்து லான்ச் பண்ண போகிறோம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைக் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீ லான்ச் ஆஃபரை இப்போ ஃபேஸ் 4ல் புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பிளாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைஸஸும் பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸும் இருக்குது. நம்ம சைட்டுக்கு ரோடு கனெக்டிவிட்டி இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது என்னென்னா நம்ம சைட்டுக்கு 4 கனெக்டிவிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 100 ஃபீட் ரோடு, ஒரு 80 ஃபீட் ரோடு, இன்னொரு 50 ஃபீட் ரோடு. இந்த 50 ஃபீட் ரோடு வந்து பஸ் ரூட். இது தாம்பரத்துலேருந்து 55S சொல்லிட்டு தாம்பரம் டு நம்ம சைட்டு இருக்கிற மேட்டுப்பாளையம்ன்ற ஊருக்கு சைட்டு வந்து பஸ் வருது. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம்.
ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் தான் இது. 15 நிமிஷத்தில் நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம சைட்டுக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேலேருந்து NH4லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருந்தும் நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போகிற அந்த ரோடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சென்டராக இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் எல்லா 2-3 நேஷ்னல் ஹைவேக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அக்சசபிலிட்டி இருக்குது. இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல ஒரு 5 ரீசன் சொல்லுங்களேன். நான் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 5 ரீசன் சொல்லுங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு 5 ரீசன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இது நல்ல ஒரு கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 4-5 ரீசனு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து ஐஃபோன் டவுன்ஷிப். ஸோ இது வந்து ஐஃபோன் கம்பெனி ஸ்டாஃபுக்காக ஒரு 15,000 வீடு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் 30 ஏக்கரில் 15,000 வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, ஸ்கூல்ஸ் எல்லாமே அது உள்ளே வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இது. ஸோ இது வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த டவுன்ஷிப் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கு, சென்னையோட 3rd டைடல் பார்க் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து அதுவும் 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் இப்போ நெக்ஸ்ட் இயர் அது ஓப்பனிங் அது. ஸோ இது ஒரு ரீசன்னு. இன்னொரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கு. இது வந்து ஒரு ஏரோ காம்போனன்ட்ஸ் கம்பெனிஸ், அது 110 கம்பெனி அது. ஸோ அது ஒரு 250 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 3 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த லொக்காலிட்டியிலேருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஸோ இதெல்லாமே ஒரு நம்ம லொக்காலிட்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், அதாவது வரும் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு வரும், 2 வருஷம் கழிச்சு வரும்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கண் கூட வந்து பார்க்கலாம். டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஒர்க்கு போயிட்டுருக்கு அது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன். இன்னொரு ரீசன், 4th ரீசன் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ரோடு, 30 அடி ரோடு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கனெக்டிவிட்டி இருக்குது. 3 கனெக்டிவிட்டி 100 ஃபீட் ரோடு, இன்னொரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் ரோடு, அது வந்து பஸ் ரூட்டு. ஸோ இது கனெக்டிவிட்டி இன்னொரு பெரிய ப்ளஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் இது நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்துட்டுருக்கு. அனதர் 5th ரீசன் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். இது வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 1/2 hour டிரைவ் தான், மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான் நம்ம சைட்லேருந்து. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஏர்போர்ட் ஒர்க்கு கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4,800 ஏக்கர்ஸ் அக்யூர் பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன் இது. அதாவது நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வரும்போது நான் காமிக்கிறேன் அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே. இன்னொரு பெரிய விசேஷம், நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு முருகர் கோயில். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ இந்த கோயில் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது. நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைங்க படிப்புக்காக இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இது நல்ல ஆப்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம், அவங்களுக்கெல்லாம் அதுக்கு யோசித்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா ஒரு கை கொடுக்கும் இது. ஏன்னா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வருது. இங்கே வீடும் கட்டி கொடுக்குறோம் நம்ம. 20 லட்ச ரூபாய்க்கு வீடு, 20 லட்ச ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம வீடும் கட்டி கொடுக்குறோம் இதில். ஸோ ஆல்ரெடி வீடுங்க ஒரு 3 வீடு வந்துருச்சு. மேற்கொண்டு ஒரு 10 பேருக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொரு 10 வீடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில். ஸோ அதனால் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா வருது, கண் கூட வந்து பார்க்கலாம். இது நம்ம சைட்டு சுற்றி இருக்கிற லொக்காலிட்டியில், இந்த ஒரகடமில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா லேஅவுட்லேயா இருக்கட்டும், டவுன்ஷிப்பாக இருக்கட்டும், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3,000 4,000 தான் இங்கே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கிற ரேட்டு, இப்போ கொடுத்துட்ருக்கிற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,650 per ஸ்கொயர் ஃபீட் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இப்போ ஒரு May 15th வரைக்கும் தான் இந்த ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவைஸ் ஆகுது. ஸோ 4th phase நம்ம லான்ச் பண்ணுறோம். இது ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸாக தான் இப்போ அதுலேயும் புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் சைட் விசிட் வாங்க, இண்டிவிஜுவல் சைட் விசிட் இருக்குது.
உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து காமிப்போம். சைட்டு மட்டும் காமிக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் சரௌண்டிங் நான் சொன்ன உங்களுக்கு அந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டு உங்களை ட்ராப் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்ட் ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு நீங்கள் 75 to 80% நீங்கள் லோன் அவைல் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிறிஸ்டலாக இருக்கும். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் புக் பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கையில் கொடுப்பேன், நீங்கள் லீகல் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இதோட இன்றைக்கி 1650 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது ஒரு 2 இயர்ஸில் இது ஒரு மினிமம் 3-5க்கு மேலே இது ரேட்டு போகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி இது. டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வரும்போது கண் கூட பார்க்கலாம். டைடல் பார்க்காக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க்கு, இந்த ஐஃபோன் டவுன்ஷிப் எல்லாம் நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வந்து சைட்டு வந்து பாருங்கள், புக் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் வந்து இன்னொரு 15-20 டேஸில் தான் இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் ஆகுது. வாங்க, சைட்டுக்கு வாங்க, சைட்டு வந்து பாருங்கள். சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அது வரும்போது நான் உங்களுக்கு சைட்டு வரும்போது சைட்டோட சுற்றி இருக்கிற நான் சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க, வந்து புக் பண்ணுங்கள். சைட்டில் நீங்கள் வரும்போது நான் இருப்பேன், நம்ம மீட் பண்ணிக்கலாம். வணக்கம், நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீட்டெயில்ஸ், சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஒரகடம்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.